بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم உங்கள் அனைவர் மீதும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஹிஜ்ரி 1446 ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறை 8ஆம் நாள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்வருமாறு ஒரு ஹதீஸை எங்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். ரமலானுடைய நோன்புக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்திலே நோட்கின்ற நோன்பாகும். ஃபர்லான கடமைக்கு பிறகு, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான தொழுகை இரவு நேர வணக்கமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் மேற்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தில் விசேஷமாக தாசுஆ, ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தின் 9ஆம் 10ஆம் நாட்களில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அதாவது ஆஷூராவுடைய தினத்திலே நோன்பு நோற்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளிடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, ஆஷூராவுடைய நோன்பை நோட்கிறீர்கள், இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், பயன்கள் என்ன என்று கேட்டபோது அதற்கு நபி அவர்கள் யுகஃபிரு சனத்தல் மாதிய்யா வல் பாக்கிய்யா, யார் ஒருவர் முஹர்ரம் மாதத்தின் ஆஷூராவுடைய நோன்பை நோற்றுக் கொள்வாரோ கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களும் எதிர்வருகின்ற ஒரு வருடத்தின் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு உயிரோடு இருந்தால் 9ஐயும் நோற்று அந்த யகூதி சமூகத்திற்கு மாற்றம் செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 9வது நாளிலும் நோன்பு நோட்பதற்கு விரும்பினார்கள். ஆக நோன்பு நோட்பதற்கு அந்த பொருத்தமான அந்த நாள், நபி அவர்கள் நோற்ற நோன்புக்குரிய காலம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம், நாளைய மறுதினம், இந்த 2 நாட்களும் தாசுஆ, ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தின் 9ஆம் 10ஆம் நாட்கள் நோக்க வேண்டிய நோன்புக்குரிய காலமாகும். அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தை அது அல்லாஹுடைய மாதம் என்று சிறப்பித்து சொன்னார்கள். நோன்பு நோட்பதை எங்கள் மீது சுன்னத்தாக வழிகாட்டி இருக்கிறார்கள். நோன்பு நோற்றுக் கொள்வதன் மூலமாக நாம் உடல் ஆரோக்கியம் பெறுகின்றோம், அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்கின்றோம், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, எங்களுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்திலே நாம் கோருகின்ற போது நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான். ஆக நோன்பு நோற்ற நிலையில் அல்லாஹ்வினுடைய அன்பையும் நெருக்கத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய மேலான சுவன பாக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த காலத்தை நாம் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் முன்னோர்களான நல்லோர்கள் வாழ்க்கையில் 3 10 இரவுகளை நன்மைகளை கொண்டு ஹயாத்தாக்கி உயிரோட்டம் பெற செய்திருக்கிறார்கள். அந்த 3 10 இரவுகளாவன: 1, முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 1லிருந்து ஆஷூராவுடைய 10 நாட்கள் அதிகமான நன்மைகளை கொண்டு அல்லாஹுவை அவர்கள் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள். 2வது 10 இரவுகள் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள். 3வது 10 இரவுகள் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 1லிருந்து பிறை 10ஆம் நாள் வரைக்கும் உண்டான 10 நாட்களாகும். ஆக இந்த நாட்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பதெல்லாம் நன்மைகள் செய்வதற்கான ஒரு அவகாசமாக, சந்தர்ப்பமாக இரக்கமுள்ள ரஹ்மான் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, நாளை மறுதினம் புதன்கிழமை முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9ஆம் 10ஆம் நாட்கள். இந்த நாட்களிலேயே தாசுஆ, ஆஷூரா போன்ற நோன்புகளை நோற்றுக் கொள்வதற்கான காலமாக இருப்பதனால்
அந்த நோன்பை நோற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய மேலான அளப்பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் பாலித்து துணை புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.